கழிவுநீர் சுத்திகரிப்பு என்பது பயன்படுத்தப்பட்ட அசுத்தமான நீரை சுத்திகரித்து சுத்தமான நீராக மாற்றும் செயல்முறை. அசுத்தமான நீர் நம் உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தும் கிருமிகளை நீக்கும் எளிய செயல்முறை. தேவையான பொருட்கள்: கோப்பைகள், குழாய்கள், கூழாங்கற்கள், சிறிய கற்கள், மணல், கரி, பஞ்சு. சேகரிப்பு தொட்டி தண்ணீர். 6 கோப்பைகளை வரிசையாக அட்டையில் ஒட்டவும். முதல் கோப்பையில் கூழாங்கல், இரண்டாவது சிறிய கற்கள், மூன்றாவது மணல், நான்காவது கரி, ஐந்தாவது பஞ்சு. கோப்பைகளை குழாய்கள் மூலம் இணைக்கவும். இறுதியில் சேகரிப்பு தொட்டியை இணைக்கவும். முதலில் இருக்கும் கூழாங்கற்களில் அசுத்தமான தண்ணீரை ஊற்றும் போது அதில் இருக்கும் எண்ணெய் பசை நீக்கும். இரண்டாவது கோப்பையில் சிறிய கற்களை நிரப்பவும். மூன்றாவது கோப்பையில் மணலை நிரப்பவும். அசுத்தமான தண்ணீர் அதை நெருங்கும் போது அதில் இருக்கும் நுண்ணுயிர்களை அகற்றும். இது முக்கியமான செயல்முறை ஆகும். நான்காவது கோப்பையில் கரியை நிரப்பவும். ஐந்தாவது கோப்பையில் பஞ்சை நிரப்பவும். நீரில் உள்ள பாக்டீரியா, வைரஸ் மற்றும் கிருமிகளை கொல்லும் முறையாகும். முதல் கோப்பையில் அசுத்தமான தண்ணீரை ஊற்றும் போது சேகரிப்பு தொட்டியில் சுத்தமான தண்ணீர் வெளியேறுவதை காணலாம். முதல் கோப்பையில் அசுத்தமான தண்ணீரை ஊற்றும் போது சிறிய கற்கள், மணல், கரி, பஞ்சு ஆகியவற்றில் வடிகட்டி சேகரிப்பு தொட்டியில் சுத்தமான தண்ணீர் வெளியேறும். மூலம் இணைக்கவும். இறுதியில் சேகரிப்பு தொட்டியை இணைக்கவும். முதலில் இருக்கும் கூழாங்கற்களில் அசுத்தமான தண்ணீரை ஊற்றும் போது அதில் இருக்கும் எண்ணெய் பசை நீக்கும். இரண்டாவது கோப்பையில் சிறிய கற்களை நிரப்பவும். மூன்றாவது கோப்பையில் மணலை நிரப்பவும். அசுத்தமான தண்ணீர் அதை நெருங்கும் போது அதில் இருக்கும் நுண்ணுயிர்களை அகற்றும். இது முக்கியமான செயல்முறை ஆகும். நான்காவது கோப்பையில் கரியை நிரப்பவும். ஐந்தாவது கோப்பையில் பஞ்சை நிரப்பவும். நீரில் உள்ள பாக்டீரியா, வைரஸ் மற்றும் கிருமிகளை கொல்லும் முறையாகும்.